சில பேர் புத்தகத்தை கையில் எடுத்தா இல்ல என்னென்ன ஃபால்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே, குறை சொல்றதுக்காகவே படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த விருப்பு வெறுப்பை கடந்து அதை படிக்கணும். படிக்கிற போது நாம அதை சாதாரணமா படிச்சிடணும். அப்புறமா அதை யோசிச்சு பார்க்கணும். அது சரியா இருக்குமோ சரியில்லையோ, இது சரியோ சரியில்லையோ. படிக்க ஆரம்பிக்கும் போதே இவன் எழுத்துல என்னென்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட படிப்பது ஒரு சிறந்த பழக்கம் அல்ல. அது உங்களுக்கு ஒரு மனநோயை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதை விட ரொம்ப முக்கியம், நான் நம்பிக்கொண்டிருக்கிற, நான் பின்பற்றுகிற, நான் அனுஷ்டிக்கிற எத்தனையோ கருத்துக்கு மாறான புத்தகங்களையும் நான் அமைதியாக படிக்கிற கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதான் உண்மையான பண்பாடு. உண்மையான பண்பாடு. சில பேர் இந்த ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்வார், காதுல காந்தாமணி மாட்டி விட்டான், மற்றவன் சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு ஆட்டிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. காதலிய காந்தாமணியோட அலைஞ்சா யார் சொல்ற இன்னொரு மாற்று கருத்தையும் கேட்க மாட்டேன்னா, உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத மாற்று கருத்துடைய புத்தகங்களையும் நீங்க ஒருவேளை முதலாளித்துவ நம்பிக்கை உள்ளவரா இருக்கலாம், ஆனா மார்க்சிய புத்தகம் படிக்கணும். நீங்க கம்யூனிஸ்ட் நம்பிக்கை உள்ளவரா இருக்கலாம், ஆனா பொருளாதாரத்துல முதலாளித்துவ சொல்ற புத்தகத்தை படிக்கணும். நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இருக்கலாம், ஆனா நாஸ்திகர்கள் என்ன சொல்றாங்க இந்த புத்தகத்தை படிக்கணும். நாத்திகர்களா இருக்கலாம், ஆத்திகர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க அபிப்பிராயம் எப்படி இருக்கு, என்ன அப்ரோச் இருக்குன்னு புத்தகத்தை படிக்கணும். எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது! எதிர்த்தரப்புடைய கருத்துக்களையும் படிப்பதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலோட படிக்கணும். நீங்க எந்த புத்தகத்தை படித்தாலும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பழகணும். இப்ப நான் ஆரம்பத்துல பக்தி இலக்கியங்களை ரொம்ப விரும்பி படிச்சேன். தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம் எல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா அது மட்டுமே படிக்கிறதோட இருந்தா என்னுடைய வாழ்க்கையில நான் சுருங்கி போயிருப்பேன். சித்தர் பாடல்கள் எடுத்து படிக்கிறேன். ஒரு பாட்டு, சிவவாக்கியருடைய பாட்டு லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஒரே ஒரு பாட்டு தான் சித்தர் சிவவாக்கியருடைய பாட்டு. பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை. நான் பூஜை பண்றேன் அப்படின்னு உட்கார்ந்து நிறைய பூ போட்டு பூஜை பண்ணிருக்கேன். ஆனா பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை. இப்ப இந்த சாமி கும்பிடலாமா, அந்த சாமி கும்பிடலாமா, அந்த சாமி கும்பிடலாமா. சோ என்னுடைய டிராவல் அது. அப்ப என்னுடைய டிராவலை நான் திரும்பி பார்த்து, அப்ப தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி, எது தெய்வம்ங்கிற தெளிவு உண்டாகி, அதுக்குரிய ஞானம் அடையணுமா இல்லையா? நான் 4 வயசுல 5 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தனோ அதையே நான் இப்பவும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நான் சிவவாக்கியர் படிச்சதால இட்ஸ் a turning point. பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாடிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை. காத்துல மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறோம். இந்த சாமிக்கு ஒரு மந்திரம், அந்த சாமிக்கு ஒரு மந்திரம், அந்த சாமிக்கு ஒரு மந்திரம். இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். நான் ஒரு மதத்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க. இப்ப ஒரு முடிவு பண்ணிட்டேன், எதிர்ப்பு வந்தாலும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிறேன்.